எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கபாப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிக்கன் கபாப், அப்புறம் ரைத்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி. பாருங்கள் மக்களே, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிடலாம். இதோட குவான்டிட்டியை பாருங்கள், அதிகமாக சாப்பாடு வச்சுருக்குறாங்க, பார்த்தாலே தெரியும். பிரியாணி ரைஸு அப்படியே அதில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டோம் பாருங்கள். அடடா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அது கூட கொஞ்சமாக அந்த கத்திரிக்காய் தால்ச்சா அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். சுவையோ சுவை. அது கூட அந்த ஆனியன் ரைத்தாவும் சாப்பிட்டேன். அருமை. உண்மையாலுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா பிரியாணின்றது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உணவு தான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அதே மாதிரி நானும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன் பிரியாணி. அடடா, உண்மையிலுமே எங்கள் வீட்டில் உண்மையாக சொல்லணுன்னா நல்ல முறையில் சமைப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாகவே பிரியாணி செஞ்சுருந்தாங்க. என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரியாணியில் பீஸ் வந்து பெருசாக வைக்கலை. அதாவது ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க, லெக் பீஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீஸ் இல்லை, சின்ன சின்ன பீஸாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்த பிரியாணி தான். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ரைத்தா இருக்குது இல்லைங்களா, பிரியாணிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ரைத்தா சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கபாப், அதாவது சிக்கன் 65, சிக்கன் கபாப் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் செஞ்சுருந்தாங்க. அதாவது ஒரு சிக்கனோட பீஸை நல்லா கறியாக அந்த பீஸை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா அதில் அந்த 65க்கு போடுறதுக்கான மசாலா, காரத்தூள், சிக்கன் 65 அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கபாப் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரியாணி லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணியில் வந்து இந்த கத்திரிக்காய் தால்ச்சா வந்து செய்யலை. ஸோ அதனால் இந்த வாட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் தால்ச்சா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பருப்புலாம் போட்டு அதுக்கான மசாலா பொருட்கள், இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்ல முறையில் சமைச்சு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்திங்கன்னா இலையில் இருக்குது பார்த்திங்களா, கிராம்பு, அப்புறம் அந்த இலை, இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இலை, இது எல்லாமே பிரியாணியில் போட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் சேர்க்குற மசாலா பொருள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம்பாக இருக்கட்டும், அந்த ஏலக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கான அந்த டேஸ்ட்டு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்குன்னு பார்த்திங்கன்னா சில அந்த அஜினோமோட்டோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் கலப்பாங்க அந்த டேஸ்ட்டுக்காக, அந்த ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக. ஆனால் எந்த வித அஜினோமோட்டோ இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா கலப்படம் இல்லாமலே
நம்ம கரெக்டான பொருளை போட்டு கரெக்டான மசாலாவை போட்டு இந்த பாசுமதி ரைஸை போட்டு நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி தான். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பிடிக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி பிடிக்கும். அதில் நாம் எந்த ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து சாப்பிட்டது, நான் அதிகமாக வந்து சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சொல்லலாம். மட்டன் பிரியாணி ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருப்பேன். நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி நான் ஒரு வாட்டி எனக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட வீடியோ வந்து அந்த மட்டன் பிரியாணியோட வீடியோவும் நம்ம சேனல் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். மறக்காமல் மறுபடியும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வேறு லெவல் டேஸ்ட். உண்மையாலுமே இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டில். நான் கண்டிப்பாக என்னுடைய நன்றியை சொல்லிக்கணும். உண்மையாலுமே நான் சாப்பிட முடியாமல் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது சாப்பிட்டேங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக அந்த ஆனியன் பச்சடி, இந்த சிக்கன் கபாப்பாக இருக்கட்டும், அதில் ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் தாளிச்சா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஆனியன் பச்சடியும் கத்திரிக்காய் பச்சடியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி பிரியாணி செய்யும்போது அது 2 சேர்த்து செஞ்சு கொடுத்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்டேன். ஆனால் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.